வாங்க. Okay, myself Indumati, along with my co-presenter Ms. Deepthi ma'am from Profina Montessori. First, I welcome you all for today's webinar. Thank you so much for joining. Next, I thank Mr. Mutraj sir, CEO of Profina Groups, and Mrs. Brinda ma'am, Principal of Profina Montessori, giving this wonderful opportunity. Thank you so much. Yes. டுடே அவர் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த காலத்தில் சிறந்த ஆசிரியர் ஆக வேண்டுமா. எஸ், கண்டிப்பாக நிறைய பேரோட ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபீல்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஜாப், டே டு டே வந்து நம்மளை வந்து க்ரூம் பண்ணிக்கிறக்கும், ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிக்கிறக்கும், உமன்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் கரியர் தான் வந்து டீச்சிங் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, பிஃபோர் கோயிங் இன் டு தட் வெபினார் வி கேன் ஸ்டார்ட் வித் சம் ரெஃப்ரெஷ்மெண்ட். ஓகே, கண்டிப்பாக இது வந்து நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். ஓகே, நீங்களே வந்து எங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாதான் அந்த செக்ஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எஸ் எஸ் சார், கேன் யூ ஹியர் மீ? மீட்டிங் ஒரு இன்ட்ராக்ஷனோட போனாதான் ஜாலியா இருக்கும், இல்லாட்டி நான் மட்டும் பேசிட்டு இருந்தா கண்டிப்பா போர் அடிக்கும். அதனால இன்ட்ராக்ட் பண்ணுங்க. எஸ், பிரியங்கா மேம், கேன் யூ ஹியர் மீ? எஸ் மேம். எஸ், ஓகே ஓகே. ஒரு சின்ன ரிடிலோட நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம், அப்படியே ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க. எஸ், குட் ஈவினிங் அரசி மேம். ஓகே ஓகே, சின்ன ரிடிலோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, இட்ஸ் பிலாங் டு யூ பட் அதர் பீப்புள் யூஸ் இட் மோர் தேன் யூ டூ இட். வாட் இஸ் இட்? எனி ஐடியா? எஸ், எனிஒன்? அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். எஸ், சுபாஷினி மேம். இட்ஸ் நேம். நேம். எஸ், சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம மார்னிங்லேருந்து வி ஹாவ் லாட் ஆஃப் ப்ரெஷர். அந்த இதுலேருந்து ஒரு வீக்கெண்டில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம், ஒரு ரெஃப்ரெஷ்ட் ஆகிட்டு நம்ம வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ ஸ்பெல் கவ் வித் 13 letters? How do you spell cow with 13 letters? Yes, guess பண்ணலாம். If wrong doesn't matter, just try பண்ணுங்க. Yes, Manisegar sir, can you try it? Yes, Deepika, Kavita ma'am. Just guess பண்ணுங்க. Yes, any guesses? Yes, Banu. Ma'am, do you see cow? What? Can you repeat it, Banu? See as cow. See? See a cow. No, it's wrong answer. Good try, but good try. Very good. Yes, anyone? சீக்கிரம் சொன்னா நம்ம வந்து மீட்டிங் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நான் மட்டும் பேசிட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்கும். இன்ட்ராக்ட் பண்ணுங்க. எஸ், கவிதா மேம். ஓகே, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். COW. ஓகே, Sadiq sir.
வந்து ஓகே மேம். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வெபினார்ஸ் நிறைய இது பண்ணியிருக்கோம். இப்போ நியூ கமர்ஸ் வந்து நிறைய வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அட்டெண்டிங் த மீட்டிங். இப்போ இன்னைக்கு வந்து என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா அபவுட் மாண்டசரி எஜுகேஷன்னா என்ன, ஒய் எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபார் உமனுக்கு வந்து ஏன் வந்து எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு, பிளஸ் உமன்ஸ் வந்து டீச்சிங் ஜாப் வந்து ஏன் சூஸ் பண்ணணும், என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். தென் ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன், நிறைய பேத்துக்கு வந்து மாண்டசரி பத்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நம்ம ஸ்மால் இன்ட்ரோடக்ஷனோட வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தென் நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கோர்சஸ். தென் நம்ம எங்களோட ப்ரொஃபினா மாண்டசரி பொள்ளாச்சியை பத்தி ஒரு சின்ன ரீகேப், எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் எங்களோட பிரான்ச்சஸ் பத்தி தான் வந்து இந்த மீட்டிங்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, ஒய் ஃபீமேல் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், ஏன் வந்து ஒரு ஃபீமேலுக்கு வந்து எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் சொல்றோம்? எனிஒன்? ஃபீமேலுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ஏன் இம்பார்ட்டண்டா இருக்கு? எஸ் நித்யா மேம். அவங்க செல்ஃபா இருக்கிறதுக்கும் பிளஸ் அவங்களுக்கு சுயமரியாதையா அவங்க வந்து எதா இருந்தாலும் போல்டா எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வேணும். அவங்க வந்து அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்க பசங்களுக்கும் சரி அவங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கும் சரி அவங்க நல்லா இருந்தா எல்லாமே அவங்க வந்து ஃபேமிலி நல்லா ரன் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். எஸ், எல்லா உமனுக்குமே வந்து கண்டிப்பா எஜுகேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டான விஷயம். ஓகேங்களா, அவங்க இந்த சொசைட்டில வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்வைவல் பண்ண எஜுகேஷன் வந்து மெயின் பார்ட்டா இருக்கு. ஓகேங்களா, அப்போ எஜுகேஷன் வந்து எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, ஈவன் வந்து என்னதான் வந்து வீட்டுல வந்து இது பண்ணாலும் ஏர்ன் பண்ணாலுமே உமன் வந்து ஒர்க் பண்ணி இது பண்றது வந்து அது ஒரு ஸ்பெஷல் திங் இல்லையா. நம்ம வந்து ஃபேமிலியும் பார்த்து பிளஸ் வந்து நம்ம வந்து கரியருமே வந்து பாக்குறது வந்து ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் இந்த சொசைட்டிக்கு இல்லையா. ஈவன் எக்கனாமிக் வைஸுங்கூட வந்து எஜுகேஷன் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈவன் ஹெல்த். எஸ், அஃப்கோர்ஸ் ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து படிச்ச நல்ல வந்து எஜுகேட்டடா உமன் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஹெல்த்தியா வந்து ஒரு மைண்ட் ஹெல்த்தியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹெல்த்தி பாடி கண்டிப்பா இருக்கும் இல்லையா. அப்ப அவங்க ஒரு ஹெல்த்தியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ஃபேமிலியுமே வந்து அந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்லயே வந்து கொண்டு போகலாம். அப்போ உமன்ஸ் எஜுகேஷன் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேங்களா, அப்போ ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் அவங்க ஹெல்த். ஓகே, ஹெல்த் அண்ட் வெல்த்தா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஃபேமிலியுமே வந்து ஒரு பெஸ்ட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வேல வந்து கண்டிப்பா அவங்க ஃபேமிலியே வந்து மூவ் ஆகும். அப்போ வந்து உமன்ஸ் எஜுகேஷன் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோஷியல் மொபைலிட்டி. ஓகே, உமன்ஸ் வந்து அவங்க விஷயம் என்ன வந்து டிசைட் பண்ற இருந்தாலுமே வந்து கரெக்டா டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கண்டிப்பா ஒரு எஜுகேட்டட் உமனா இருந்ததுன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா வந்து அங்க இன்க்ரீஸா தான் இருக்கும். எங்க வந்து தப்பு நடந்தாலுமே வந்து தே வில் ஆஸ்க், போல்டா வந்து கேட்பாங்க. அப்போ இப்போ எஜுகேட்டட் உமன் கேட்கலையா அந்த மாதிரி கிடையாது. அது எப்படி அந்த வேலை வந்து எப்படி மூவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணுவாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அப்போ இந்த காலகட்டத்துல வந்து போத் மென் அண்ட் உமன் ஆர் சேம் ஈக்குவல் இல்லைங்களா. அப்ப எல்லா திங்ஸுமே வந்து வாட் எவர் த மென் டூயிங் உமன் ஆல்சோ டூயிங். அப்போ இது எல்லாமே தான் ஒரு உமன் எஜுகேஷனுக்கு இது எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன் உமன் வந்து ஒர்க் பண்ணணும்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்களே, ஏன் உமன் வந்து கண்டிப்பா இப்ப வந்து நம்ம நிறைய விஷயம் பாக்குறோம். ஓகேங்களா, ஏன் உமன் வந்து ஒர்க் பண்ணணும்னு, எஸ்பெஷலி வந்து டீச்சிங் ஜாப் ஏன் சூஸ் பண்ணணும்? எனி ஐடியா? ஃபேமிலிஸையும் பார்த்துக்கலாம், அதே சமயம் நம்ம ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு மேம். எஸ், ஃபார் உமனுக்கு வந்து ஓகே மேம், சூப்பர், தேங்க்யூ. ஃபார் உமன் வந்து ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி அந்த டீச்சிங் ஜாப் வந்து ஒரு உமனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாட் எவர் தே டூ அதுல அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா. இப்ப வந்து நிறைய பேர் வந்து அவங்க கரியர் வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கும். உமன்ஸ் வந்து எல்லாருமே அவங்க கரியருக்கோசரம் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுவுமே வந்து ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் கிட் அவங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னாவே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. ஒரு 10 to 12 years வந்து கேப் இருந்து அவங்க கரியர் திரும்பி பார்த்தா ஜஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கரியருக்கு வந்து அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ டீச்சிங் ஜாப் வந்து ஒரு பெஸ்ட் ஜாப். டைம் மேபி ஏன் நம்ம வந்து வேற ஜாப் எடுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி நைட் டியூட்டிஸ் இருக்கும்.
டைம் கன்செப்ஷன் கண்டிப்பா இருக்கும். அப்ப டைமிங் அப்ப வந்து எல்லாமே வந்து பேலன்ஸா ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டுமே வந்து பேலன்ஸா இருக்கிறதுக்கு டீச்சிங் ஜாப் வந்து நம்மளுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். ஓகேங்களா? அது போக வந்து ஒர்க் ப்ரெஷருமே வந்து அதிகமா இருக்காது. ஒரு பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு கிட்ஸ் கூட வந்து நம்மளோட மைண்ட் ஃப்ரீயா வந்து ஒர்க் பண்ணலாம் இல்லைங்களா? ஃபினான்ஷியல் வைஸ் ஆகட்டும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் கண்டிப்பா வந்து உமன்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து கண்டிப்பா நம்ம உருவாக்குறோம் இல்லையா? அப்போ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கும். நம்ம ஒரு ரோல் மாடலா வச்சு கண்டிப்பா அந்த குழந்தைங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளவு பேத்துக்கு வந்து உங்க டீச்சர்ஸ் வந்து ஞாபகம் இருக்கு? யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம படிக்கிறோம். டீச்சர்ஸ் யாராவது ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க இல்லைங்களா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எங்க மேக்ஸ் மிஸ் மேம். மேக்ஸ் மிஸ். ஓகே. ஏன் மேம் ஏன் இம்ப்ரெஸ் பண்ணாங்க உங்களை? எப்படி இல்ல இம்ப்ரெஸ் பண்ணீங்க? நான் 10th வந்து மித்தவங்க எல்லாம் இது பண்ணும்போது இந்த மிஸ் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்படி சொல்லி கொடுத்தாங்க. நான் சென்ட் மேரிஸ்ல படிச்ச கோயம்புத்தூர்ல. அப்ப லலிதான ஒரு மிஸ். அந்த மிஸ் வந்து மித்தவங்க எல்லாத்த விட இவங்க ஸ்ட்ரிக்டாவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஜாலியாவும் இருக்க மாட்டாங்க. கேஷுவலா வீட்ல அம்மா அப்பா எப்படி சொல்லி தருவாங்களோ அதே போல சொல்லி கொடுப்பாங்க. அதனால இப்ப வரைக்கும் எங்க பசங்களுக்கு நாங்க சொல்றது அதேதான் சொல்லுவோம். எங்க மிஸ் மாதிரி எங்கனால இருக்க முடியுமா என்னன்னு தெரியல, பட் நாங்க ட்ரை பண்றோம்டா அப்படின்னு என் பசங்களுக்கு நான் அப்படிதான் சொல்லுவேன். அவங்களுக்கு தான் எக்ஸாம்பிளா எப்பவுமே சொல்லுவேன். ஓகே, சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர். அப்ப வந்து இப்ப வந்து நம்ம வேற யாராவது நம்ம எடுத்துக்கலாம். அம்மா அப்பா ஃபேமிலி ஓகே. மத்தவங்களை வந்து நம்ம ரோல் மாடலா எடுக்கிறோம்னா வந்து அங்க யார நிப்பாங்கன்னா நம்ம டீச்சர் தான் நிப்பாங்க இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து நம்ம கையில தான் இருக்கு. அப்போ ஒரு டீச்சிங் ஜாப் வந்து ரொம்ப வந்து ரெஸ்பெக்டபுளான ஜாப். அதனாலதான் வந்து உமன்ஸ் வந்து எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட், டீச்சிங் ஜாப் வந்து எஸ்பெஷலி வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? வேற யாராவது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எஸ் பிரியங்கா மேம், நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருமே பேசலாம். எஸ், குட் ஈவினிங் முத்துலட்சுமி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா? ஓகே மேம். ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு மாண்டெசரி. ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இல்லைங்களா மாண்டெசரினா என்ன. இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே வந்து மாண்டெசரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஏன் மாண்டெசரி யாராவது ஐடியா இருக்குங்களா? மாண்டெசரினா என்ன? நியூ கமர்ஸ் யாருக்காவது வந்து இத்தனை நாள் டிராவல் பண்ணிருப்பீங்க, ஐ திங்க் ஸோ 1 or 2 months டிராவல் பண்ணிருப்பீங்க, இல்ல நியூவா என்ட்ரி ஆகுறதுக்கும் வந்து இந்த இருப்பீங்க இல்லையா? மாண்டெசரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா மாண்டெசரி பத்தி? Yes, anyone? Yes, ma'am. எஸ், இப்ப வந்து எல்லா பக்கமே வந்து எஸ் பானு சொல்லுங்க. மேம் மரியா மாண்டெசரி அவங்க வந்து இட்டாலியன் ஃபிசிஷியன் தானே மேம்? அவங்க ஆமாப்பா, இட்டாலியன் ஃபிசிஷியன் தான். அவங்க தான் மாண்டெசரியோட ஃபவுண்டர். ஓகே, சூப்பர். அதுதான் மேம் தெரியும். ஓகே, மேம் தேங்க் யூ. மாண்டெசரி வந்துட்டு பிளேவேர்ட் மெத்தட் டீச்சிங் வந்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்குங்க மேம் எஜுகேஷன். ஈஸியா வந்து எஜுகேஷன் வந்து இருக்கு, கண்டிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தீபிகா. ஓகே, மோஸ்ட்லி அதுதான் நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே வந்து இப்போ ஈவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லயுமே வந்து மாண்டெசரி சிலபஸ் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப நவடேஸ் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. ஓகேங்களா? தே நீட் சம்திங் டிஃப்ரெண்ட். டே டு டே வந்து அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? நம்ம மாண்டெசரி மூலமா நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம அவங்களுக்கு பண்ண வைக்கலாம். ப்ராக்டிக்கலா சரி, ஒரு ஏதோ சின்ன ஒரு அப்பாரட்டஸ் வச்சு நம்ம வந்து ப்ராக்டிக்கலா அவங்க லேர்ன் பண்றப்ப வந்து அவங்க ஈஸியா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? சின்ன அப்பாரட்டஸ் வச்சு நம்ம என்னதான் நம்ம படிக்கிறப்பெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒர்க் புக், கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க் அந்த மாதிரி வந்து வெறும் ரைட்டிங் எது போகும். பட் மாண்டெசரி மெத்தட் வந்து இப்ப இருக்கிற குழந்தைங்க நம்மளை விட அட்வான்ஸா இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப வந்து அங்க மாண்டெசரி மெத்தட்ஸ் கொடுக்குறப்ப வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டியா வந்து அவங்களே வந்து சில குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து அவங்களே வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா கிரியேட்டிவிட்டியா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து மாண்டெசரி. இப்ப ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மரியா மாண்டெசரி.
ஃபர்ஸ்ட் வந்து மாண்டசரி வந்து டெவலப் பண்ணது வந்து டெவலப்மெண்ட்லி டிசேபிள் சில்ட்ரனுக்கு தான். ஓகேங்களா? பண்ணி அதுல வந்து எக்ஸ்ட்ரானரியா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒய் டோன்ட் யூ ட்ரை ஃபார் நார்மல் கிட்ஸ்க்குமே வந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன மெத்தட் தான் வந்து மரியா மாண்டசரி கண்டுபிடிச்ச மாண்டசரி மெத்தட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மாண்டசரி டூல்ஸ் பாத்தீங்கன்னா வி ஹேவ் மல்டிபிள் டூல்ஸ். ஓகேங்களா? மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே வந்து மாண்டசரி டூல்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல்ஸ்மே வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து வி ஹேவ் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், அந்த அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்க படிக்கிறப்போ ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு கிட் வராங்க அப்படிங்கன்னா எடுத்தோடனே பென்சில் எடுத்து எழுதுனா அந்த குழந்தை எழுதாது. ஓகேங்களா? நம்ம அதுக்குன்னே வந்து மாண்டசரி மெட்டீரியல்ஸ் இருக்கு, டூல்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து அந்த போர்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து பென்சில் கிரிப்பும் இருக்கும், அவங்க வந்து எழுதியும் பழகிடுவாங்க. ஓகேங்களா? மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து மாண்டசரி டூல்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதை நம்ம கிட்ஸ் டீச் பண்றப்ப வந்து டீச்சர்ஸ்க்குமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? எழுதி கரெக்ஷன் பண்ணி அது இல்லாம ஈஸியா வந்து டீச்சர்ஸ்மே வந்து அவங்களோட ஒர்க் லோடுமே வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும். ஓகேங்களா? மாண்டசரில இதெல்லாம் வந்து டூல்ஸோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்ல வந்து இப்ப நம்ம ப்ரொஃபினா மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் பொள்ளாச்சியில வந்து பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஆனமலை எல்லாத்துலயுமே நம்ம பிரான்ச்சஸ் இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா 7 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? என்னன்னா மாண்டசரி மெத்தட்ல 7 கோர்சஸ் இருக்கு. 6 months கோர்ஸ், 1 year கோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒவ்வொரு கோர்ஸா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க உங்களுக்கு இது பண்ற மாதிரி வந்து உங்களுக்கு எது ஆப்டா இருக்கோ அதை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சரி எஜுகேஷன், ஷார்ட்டா வந்து என்டிடி சொல்லுவோம். இதோட கோர்ஸ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 year. ஓகேங்களா? இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து ஜாப் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஈவன் க்ரீச் அதுக்கு கூட வந்து போகலாம். ஓகேங்களா? அப்போ எங்கெங்க போகலாம்னா ப்ரீ ஸ்கூல், டே கேர், நர்சரி, ப்ரீ பிரைமரி லெவல். ஓகேங்களா? டிப்ளமோ நர்சரி எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணா இந்த இதுக்கு போகலாம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து இங்கிலீஷ், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், சைக்காலஜி, மெத்தட் ஆஃப் டீச்சிங், ப்ரீ ஸ்கூல், நியூட்ரிஷன் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல ஜஸ்ட் வந்து என்ன எப்படி வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், சும்மா ரொம்ப வந்து பிரீஃபா இல்லாம ஜஸ்ட் இந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி வந்து கொடுக்கணும், அதுதான் வந்து நீங்க கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல படிப்பீங்க. சைக்காலஜி இஸ் நத்திங் பட் என்னன்னா ஜஸ்ட் அந்த குழந்தைய வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு அடமெண்ட் கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து சைக்காலஜில படிப்பீங்க. மெத்தட் ஆஃப் டீச்சிங், எப்படி அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு யூனிக் டேலண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்ப அவங்களோட மெத்தட்ஸை வச்சு எப்படி இது வந்து இனோவேட்டிவா எப்படி சொல்லலாம் அப்படிங்கறது எல்லாமே வந்து மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல படிப்பீங்க. ப்ரீ ஸ்கூல் இஸ் நத்திங் பட் ஸ்கூல் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்கூல் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம், அது எல்லாமே பண்ணுவீங்க. நியூட்ரிஷன், ஹைஜீனிக்கா வந்து எப்படி இருக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ் என்னென்ன கொடுக்கலாம், அது எல்லாமே வந்து டிப்ளமோ இன் நர்சரி எஜுகேஷன்ல பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் மாண்டசரி அண்ட் சைல்டு எஜுகேஷன். இது சேம் ஆஸ் இட் இஸ் 1 year தான். இது என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூலும் பிரைமரி லெவலும் எடுக்கலாம், அப் டு கிரேட் 2 வரைக்கும் எடுக்கலாம். சேம் சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும், கிரேட் 2 வரைக்கும் நீங்க எடுக்கலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் மாண்டசரி அண்ட் சைல்டு எஜுகேஷன். கோர்ஸ் டியூரேஷன் வந்து 6 months. ஓகேங்களா? இது முடிச்சிட்டீங்கன்னா பிரைமரி, நர்சரி, கிண்டர் கார்டன், பிரைமரி கிரேட் 5 வரைக்குமே வந்து நீங்க வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேம் 1 year தான். ஸ்லைட் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சைக்காலஜி வரும். சேம் ஆஸ் இட் இஸ் நான் சொன்ன மாதிரி சைல்டு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேப்பர் மட்டும் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் மாண்டசரி, கிண்டர் கார்டன், நர்சரி எஜுகேஷன். இது 1 year டியூரேஷன் தான். எல்லா மாண்டசரி ஸ்கூல்ஸ் பிளஸ் கிண்டர் கார்டன் வந்து இது பண்ணலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்காகட்டும், ஸ்கூல் எப்படி ரன் பண்ணலாம், அது எல்லாமே வந்து இந்த கோர்ஸை வந்து நீங்க வந்து ரீட் பண்ணிடுவீங்க. 6th one பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் மாண்டசரி பிரைமரி எஜுகேஷன். சேம் ஆஸ் இட் இஸ் தான், 1 year கோர்ஸ். நர்சரி, கிண்டர் கார்டன், பிரைமரி கிரேட் 5 வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, லாஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் மாண்டசரி அண்ட் கிரேட் லெவல் எஜுகேஷன். இது வந்து அப்பர் பிரைமரி வரைக்கும் வந்து யூ கேன் ஹேண்டில், கிரேட் 8 வரைக்குமே வந்து நீங்க போகலாம். ஓகேங்களா? எல்லா சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, இன்டர்நேஷனல் ஸ்கூல் எங்க வேணாலுமே வந்து நீங்க அப் டு 8 வரைக்கும் வந்து யூ கேன் ஹேண்டில் இட். ஓகேங்களா? ஓகே.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து எங்க படிக்கலாம் அப்படின்னா நம்ம ப்ரொஃபினால இந்த 7 கோர்ஸுமே வந்து நம்ம அவைலபிளா இருக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியுமே வச்சுக்கலாம். எல்லா பேட்சஸுமே அவைலபிள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், காலேஜ் கேர்ள்ஸ் ஆகட்டும், ஈவன் ஈவினிங் காலேஜுமே வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, உங்களோட டைம் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ என்னன்னா இப்போ நியூ கமர்ஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ நம்ம ப்ரொஃபினா மாண்டெசரியில வந்து என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போது நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஸ்டார்டிங் நம்ம வந்து ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அரௌண்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் பொள்ளாச்சியில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து அந்த ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். அது வந்து ரொம்பவே வந்து எங்களுக்கு பாசிட்டிவ் அப்ரோச்சா இருந்தது. நிறைய பேருக்கு ஒரு கரியர் வந்து இது பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதான் அரௌண்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொள்ளாச்சியில் இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட பொள்ளாச்சி அட்மிஷன்ஸ். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் கிட்ஸ் அவங்க கரியர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், மாண்டெசரி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கோர்ஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி நாங்களே வந்து ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து கோர்ஸ் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பண்ணாங்க. ஓகே, கோர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் தவிர நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்மே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல வந்து என்னெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பேசிக் கிராமர்ஸ், ஃபோனிக்ஸ் எல்லாமே டீச் பண்ணிட்டு இருக்கோம். போத் ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்கு. ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணணும், எப்படி வந்து அவங்களை க்ரூம் பண்ணிக்கணும், எல்லாமே வந்து கோர்ஸ் முடிச்சு போறப்ப வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து உங்களை வந்து ஃபுல்ஃபில்லாத வந்து அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஃப்ட் கிளாஸஸ். கிராஃப்ட் கிளாஸ்மே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வீக்லி ஒன்ஸ் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து அப்ராட்ல இருந்துமே வந்து கோர்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் வந்து இப்போ ட்ரைனிங் எல்லாம் வந்து நீங்க எங்கேயுமே போக வேண்டியது கிடையாது. ஓகேங்களா, ஃப்ரீ ட்ரைனிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வந்து கிட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒரு ரைம்ஸ் எப்படி டீச், ஸ்டோரி எப்படி டீச் பண்ணணும், எல்லாமே வந்து நம்ம லைவ் கிளாஸஸா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து நிறைய இப்போ வந்து எஜுகேஷன் இல்லாம டீச்சிங் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்கூல்ல போனா என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம் எப்படி கண்டக்ட் பண்ணணும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ் மன்றம் ஓப்பன் பண்ணிருக்காங்க, NSS வந்து ஆன்கோயிங்கா இருக்கு, ஷேக்ஸ்பியர் கிளப் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு லீடர்ஸ் ஏதாவது பர்த்டே வருது அந்த மாதிரி வரப்போ வந்து அவங்களே வந்து MOC எல்லாம் வந்து ரெடி பண்ணி பண்றப்போ ஒரு ஸ்கூல்ல போய் எப்படி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி தான் வந்து நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இது வந்து நீங்க பாக்குறது வந்து வெப்னார் ஸ்கிரீன். இப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம டாபிக் கொடுத்துருவோம், என்னென்ன வெப்னார்ஸ் இருக்கு, நம்ம வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இல்ல வந்து சொசைட்டில என்ன பாப்புலரா இருக்கு, அந்த டைம்ல என்ன இருக்கு, அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுவோம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இது பண்றப்ப வந்து அவங்களோட ஒரு ஸ்டேஜ் ஃபியர் போகும். ஓகேங்களா, ஒரு 10 பேர் அங்க நின்று பேசுறப்போ கண்டிப்பா ஸ்டேஜ் ஃபியர் போகும், அவங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து வரும். இது பாக்குறது வந்து சீட் பால். எல்லா ஆக்டிவிட்டிஸுமே நம்ம வந்து கிட்ஸ் ஸ்கூல்ல என்னெல்லாம் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோமோ எல்லாமே வந்து மாண்டெசரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து சீட் பால் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், ஈவன் ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணணும், ஆனுவல் டே செலிப்ரேஷன், நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம். ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் முடிச்சாங்க, பிஃபோர் 15 days முடிச்சாங்க. அரௌண்ட் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் எக்ஸாம் எழுதினாங்க. ஓகேங்களா, கிராஜுவேஷனுமே வந்து இப்போ முடிச்ச பழைய பேட்ச் எல்லாத்துக்குமே வந்து கிராஜுவேஷனுமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இது முடிச்சோன்னா வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நாட் ஓன்லி தட்
பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து நம்ம 100% பிளேஸ்மெண்ட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. லாஸ்ட் வீக் கூட கேஎம்ஜி ஸ்கூல்லேருந்து வந்தாங்க, வந்து இன்டர்வியூ பண்ணி அரௌண்ட் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் எல்லாருமே வந்து ஜாப்லேயே பிளேஸ் ஆக போகிறாங்க. அதனால் ஜாப் அஷூரன்ஸுமே நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட் இயரில் வந்து எக்ஸாம் எழுதினவங்க, ஜஸ்ட் பிளேஸ் ஆகிருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஓகே, இது வந்து எங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து நம்ம பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஹெட் ஆஃபீஸ் வந்து பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், உடுமலை, எல்லா இடத்துலையுமே வந்து ஆனமலை எல்லாத்துலேயும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, மேக்ஸிமம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பிளேஸ் ஆயிருப்பாங்க. ஈவன் இப்போ வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் நீங்கள் 2 months 3 months வந்துட்டும் கூட வந்து அப்படியே வந்து ஜாப் போயிருக்காங்க. ஓகேங்களா. அதனால வந்து ஜாப் அஷூரன்ஸுமே நம்ம தருவோம். அரௌண்ட் 15 years வந்து எஜுகேஷனில் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்த இதாக இருந்துச்சு, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசி எந்த போர்டாக இருந்தாலுமே வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. இங்கே போகிறப்ப வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக தான் நீங்கள் போவீங்க, அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி. ஓகேங்களா. ஓகே, எனி டவுட்ஸ் இருக்குங்களா? No, ma'am. No doubts. Okay. Thank you so much listening to me. ஓகேங்களா. Thank you so much. ரொம்ப பேஷன்ஸோட வந்து லிசன் பண்ணீங்க. Thank you so much. The meeting will be continued by our Coimbatore in charge, Mrs. Deepthi. You can continue the meeting, Deepthi. Yes, Deepthi, you can continue, Deepthi. ஜெகதீஸ்வரி கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க மேம். குட் ஈவினிங் மேம், சொல்லுங்க. மேம் கோர்ஸ் டீடைல்ஸ்லாம் புரிஞ்சது, ஒன்றும் அதுல ஏதாவது டவுட் இல்லை. இப்போ என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்குறேன், எங்கேயாவது நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படிங்கிற டைம்ல இப்போ நம்மளும் வந்திருப்போம், பிஎட் முடிச்சவங்களும் வந்திருப்பாங்க இல்லையா. சோ இது வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா, இல்ல மாண்டசரி பண்ணிட்டு வந்திருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்மளுக்கு, பிகாஸ் நான் அந்த டவுட் எனக்கு இருக்கு, அதனால நான் கேட்கறேன். இப்போ வந்து என்னன்னா மேம், பிரைமரி லெவலுக்கு வந்து பிஎட்னா அது கொஞ்சம் வந்து ஹையர் கிரேடுக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க மேம். இப்போ பிரைமரி லெவலுக்கு நீங்க இன்டர்வியூ போயிருக்கீங்கன்னா மாண்டசரி நீங்க வந்து ஒரு வந்து ஃபார்முலா வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்க. மாண்டசரி மெத்தட் அந்த ஸ்கூல்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் அந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். படிச்சவங்களுக்கு வந்து மாண்டசரி பத்தி வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்களா. அப்ப வந்து உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா. அதோட சைக்காலஜி பேப்பர் வந்து வேல்யூ ஆடட், ரைட்? ஆமா மேம், வேல்யூ ஆடட் தான். ஓகே மேம், தேங்க் யூ. அதுல வந்து நீங்க வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து சைக்காலஜி அப்படின்னா ரொம்ப மெடிக்கலா இல்ல, கொஞ்சம் ஃபியூ திங்ஸ் வந்து அந்த குழந்தையோட growth பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இப்ப வந்து இன்னைக்கு வந்து ப்ரீகேஜி ஒரு குழந்தை வருதுன்னா, ஒரு குழந்தை வந்து டக்குன்னு எடுத்தோடனே வந்து பென்சில் எடுத்து எழுதிடும். ஃபர்ஸ்ட் டேவே வந்து அந்த குழந்தை வந்து கரெக்டா எல்லாமே பண்ணும். ஓகேவா. இன்னொரு குழந்தை வந்து பண்ணாது. ஓகேவா. அப்ப வந்து ஏன் அப்படிங்கறது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றத வந்து சைக்காலஜி. ஓகேங்களா. ஈச் அண்ட் எவ்ரி சைல்டுக்கு வந்து யூனிக் இருந்தாலுமே டைம் வந்து வேரியா இருக்கும். கண்டிப்பா ஒரு குழந்தை ஸ்பீடா பண்ணும், ஒரு குழந்தை ஸ்லோவா தான் பண்ணும். அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம சைக்காலஜிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைய வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுல நம்மளோட பேஷன்ஸ் லெவல் கூட
ஜாஸ்தி ஆகும்ல. பேஷன்ஸ் லெவல் வந்து அதுக்கு தான் நம்ம வந்து ஆல்பம் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது கம்ப்ளீட் ஆகிறப்ப வந்து பேஷன்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அது நாங்க வந்து இதுல வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த இது சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு கிட் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் கண்டிப்பா நீங்க இப்போ ஜாயின் பண்ணிருக்கீங்களா மேம்? நீங்க இல்ல மேம் ஜாயின் பண்ணல. நான் ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்துட்டு ஹஸ்பண்டும் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. சோ வந்து பார்த்து பண்ணலாம்னு அது மாதிரி வெட்டினார் அட்டெண்ட் பண்ணலாம். கோயம்புத்தூர் பேரூர்ல இருந்து. அதுதான் நீங்க வந்து உங்க தம்பி எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறதுமே வந்து நிறைய விஷயம் வந்து நீங்க லைவா வந்து எனக்கு ஒரு 2 கிட்ஸ் இருக்காங்க. என்னால அவங்களையே அந்த பேஷன்ஸ் லெவல்ல ஹேண்டில் பண்ண முடியல. எனக்கே சில நேரம் டவுட் வருது, நம்மளுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் செட் ஆகுமா? ஏன்னா எனக்கு ரொம்ப ஹைப்பர் ஆகுது இப்போலாம். சோ அதனால நான் யோசிச்சேன், நம்மளால பேஷன்ஸ் லெவல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாமே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து 2 monthsலயே வந்து உங்ககிட்ட டிஃபரன்ஸ் இருக்கும். சப்போஸ் மேபி நீங்க அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா கிளாஸஸ் ஒரு 2 months நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே வந்து டிஃபரன்ஸ் தெரியும். நீங்களே வந்து அது ரியலா வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. ஏன்னா இப்ப நான் எப்படி இது கான்ஃபிடென்ட்டா நான் எப்படி சொல்றேன்னா, நான் ஒரு 60 டீச்சர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்குமா? சில பேர் ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க, சில பேர் காமா இருப்பாங்க. ஹைப்பரா இருக்கிறவங்க சொன்ன ஃபீட்பேக் எங்கிட்ட, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே மேம். நம்ம லைவ் கிளாஸ்ல வந்து கிட்ஸ் கூட நம்ம வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி எல்லாம் கிளாसेस இருக்கு ரைட்? ஆமா, அங்க வந்து நம்மளோட கெட் ரெடி குவிஸ் இருக்கு, பிரான்சிஸ் எடுத்துருக்கோம். நீங்க இந்த தியரி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அப்சர்வேஷன் கிளாஸ்மே வந்து நம்ம அங்க போயிடுவோம். அங்க வந்து டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, எப்படி வந்து நீங்க டீச் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து அவங்க டீச் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே மேம். थैंक यू மேம். எனி अदर டவுட்ஸ்? மேம் இல்ல மேம், கோர்ஸ் ஃபீ டீடைல்ஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம். என்ன மேம்? என்னதுங்க? ஹலோ கோர்ஸ் ஃபீ டீடைல்ஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணட்டுமா மேம்? ஓகே ஃபைன். உங்க நம்பர் வந்து யார்ட்ட இருக்கு மேம்? ஜெயா மேம்ட்டயா? ஆமா மேம், மேம்ட்ட இருக்கு. அப்புறம் ஆமா மேம் அவங்க கிட்ட இருக்கு. ஓகே மேம், உங்க நம்பர் சொல்லுங்க மேம். நான் உங்களுக்கு இப்ப வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 9787 ஜெகதீஸ்வரிங்களா? ஜெகதீஸ்வரி. ஓகே மேம், நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேங்க. ஓகே மேம். Thank you so much. Okay. Yes, Deepthi, you can continue, Deepthi. Yeah, ma'am. Yeah, good evening, everyone. Thank you, Indu ma'am, for giving me a warm welcome to start this session. And I'm Deepthi. I'm from Coimbatore. I'm going to tell a brief explanation about the startup of Profino Montessori Institute at Coimbatore. Ma'am, shall I start? Yeah, you can start, Deepthi. Deepthi, your voice is breaking, Deepthi. வடிவு மேம் அவங்க வாய்ஸே வரல. Yes ma'am. Indu ma'am, நான் only instructor too sir. ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த 3 பேருக்குமே ஒரு அட்மிஷன் போட்டு அவங்களுக்கும் ப்ரொஃபினோ மோண்டெசரி பத்தி ஒரு Deepthi ma'am, your voice is break.
வடிவு மேம் Ma'am, am I audible now? Yeah, Deepthi. Yeah, yes, da. Ma'am, screen share இப்பதான் சேஞ்ச் ஆயிருக்கா மேம்? தீப்தி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குடா. Yes, Deepthi, ஏதோ ப்ராப்ளம். I will continue the meeting, okay? Okay, next பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபினா மாண்டெசரியில் வந்து நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 ஸ்டூடெண்டோட தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? Okay, sorry everyone. Deepthi have some issue. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர்ல ஓப்பன் பண்ணோம். ஐ திங்க் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 months தான் ஆச்சு. நம்ம கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணி 3 months தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஓகேங்களா? தீப்தி மேம் தான் வந்து ஃபுல்லா வந்து கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டே பை ஸ்டெப் வந்து அட்மிஷன் வந்து க்ரோத் ஆகிட்டே இருந்தது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரானரியா வந்து எல்லாமே வந்து ஒரு இன்னோவேட்டிவா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுமே நம்ம எப்படி இங்க பொள்ளாச்சியில பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் செலிப்ரேட் பண்ணாங்க. விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், எல்லாமே ஈவன் எல்லாமே ஓணம் ஆகட்டும், விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், எல்லா செலிப்ரேஷனுமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஸ் யூஸ்வல் எப்படி பொள்ளாச்சியில பண்ணமோ ஆஸ் இட் இஸ் வந்து அவங்க அந்த கோர்ஸ் வந்து கொண்டு போனாங்க. பிளஸ் ஆக்டிவிட்டிஸ்மே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையாவே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆகட்டும், ஃபோனிக்ஸ் ஆகட்டும், என்ன வாட் எவர் யூ டூயிங் இன் பொள்ளாச்சி சேம் ஆஸ் இட் இஸ் வந்து கோயம்புத்தூர்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. டே பை டே வந்து அவங்களோட ஜேர்னி வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருந்தது. வீக்லி ஒன்ஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அட்மிஷனா வந்து இப்போ அரௌண்ட் வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஓகே, ஸ்டார்டிங் ஒரு 3 months தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்குள்ள வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ்லுமே வந்து 2 பேர் வந்து ஜாப்ல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? கெட் ரெடி கிட்ஸ் ஸ்கூல்லையும் இன்னொரு ஸ்கூல்லையும் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க்கிங் உமன்ஸுமே வந்து 2 to 5 பேட்சஸ்ல வந்து அவங்க மார்னிங் ஸ்கூல் போயிட்டு 2 to 5 வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மார்னிங் 10 to 1 ஒரு பேட்ச் போகும். அதுக்கப்புறம் வந்து 2 to 5 ஒரு பேட்ச் போகும். பிளஸ் ஆன்லைன் கிளாஸஸ்மே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சேம் ஆஸ் இட் இஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஃபோனிக்ஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலட்சுமி மேம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஓன் கிரியேட்டிவிட்டி. இப்போ வந்து எங்களுக்கு வந்து டிராயிங்கே வராது அப்படின்னு சொன்னவங்க கூட சூப்பரா வந்து டிரா பண்றாங்க. அதுக்கு ஃபுல்லாவே வந்து அங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட கெட் ரெடி கிட்ஸ் கூட வந்து எல்லா விஷயத்தையுமே ஓணம் ஆகட்டும் எல்லாமே அந்த கிட்ஸ் கூட சேர்ந்து அவங்க பிளஸ் ட்ரைனிங் பிளஸ் அவங்களோட எஜுகேஷனுமே வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பிளஸ் எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. தென் விஜயதசமி அட்மிஷன். விஜயதசமி அப்போ வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணி நம்ம சார் முத்ரா சாருமே வந்து போய் அங்கே கெஸ்டாக வந்து அப்பியர் ஆனாங்க. ஓகே, அந்த ஓகே விஜயதசமி அப்போ வந்து நம்ம நிறைய பேர்த்த வந்து நம்ம வந்து என்கொயரிஸ் பண்ணணும். ஓகேங்களா? நிறைய இதுவுமே வந்து நிறைய இடத்துல வந்து பேம்ப்ளெட் கொடுத்து நிறைய பண்ணோம். நிறைய அட்மிஷன்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. டே பை டே வந்து அட்மிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஈவன் எல்லாமே கிரியேட்டிவிட்டி ஆகட்டும்
எல்லாமே ஒரு கிளே கார்னிவல் ஆகட்டும், அங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. கிளே கார்னிவல் பார்த்துருக்காங்க. என்எஸ்எஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் இட் இஸ் சேம் ஆஸ் இட் இஸ் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மாதிரியே கோயம்புத்தூர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் தீப்தி, யூ கேன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாம யூ கேன் டிஸ்கஸ் சம்திங் பா. Yes, Senge ma'am, you can share about Montessori ma'am. Yeah, yes ma'am. Good evening everyone. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் எதுக்காக இந்த மாண்டசரி ஜாயின் பண்ண, இந்த கோர்ஸ்ல வந்து நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஒரு 6 month கோர்ஸ் ஆன்லைன் தான் பண்ணேன். ரொம்ப சூப்பரா கைட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் என்னன்னா என்னோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்து இங்கே எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஏன்னா நான் ஒரு ஸ்கூல்ல நார்மலா எல்லாருமே ஆஸ் அ டீச்சரா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா நான் அடுத்து எந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் லெவல்ல கூட என்னால பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கூட எனக்கு இந்த மாண்டசரி காலேஜ்ல சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த காலேஜுக்காக சொல்லணும் அப்படிங்கிறத விட என்னோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா கிராஃப்ட் ஒர்க்கு மேம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்பலாம் டிராயிங் வராது. குழந்தைங்கள ஹேண்டில் பண்றது ரொம்ப சூப்பரா பண்ணுவேன்னு ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க. ஆனா டிராயிங் லெவல் ஆகட்டும், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆகட்டும் இன்னும் ரொம்ப கம்மியா தான் இருந்தேன். ஆனா இந்த காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் கிராஃப்ட் லெவல், ஆர்ட் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. ஹவு டு ஹேண்டில், எல்லாரையுமே ஹேண்டில் பண்றது எப்படி, மேனேஜ்மெண்ட்ல இருந்தா நீங்க எப்படி இருக்கணும், டீச்சர்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல நம்ம இது வரைக்கும் தான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கறத மட்டும் தான் தெரிஞ்சுட்டேன். இப்ப எல்லாத்தையுமே இப்போ நான் இப்போ வந்து நான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் அண்ணாமலையில இன்சார்ஜ் எடுத்திருக்கேன். அதையுமே எனக்கு வந்து லைக் இந்து மேம், பானு மேம், பிருந்தா மேம், நம்ம முத்துராஜ் சாரோட தலைமையில நான் எடுத்து நடத்திட்டு இருக்கிறேங்க. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்குது எனக்கு இந்த மூமெண்ட். சடனா மேம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் எந்த ப்ரிப்பரேஷன்ஸ் கூட கிடையாது. தேங்க்யூ இந்து மேம் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you ma'am, thank you so much. Thank you so much ma'am. Ma'am. Yes Jaya ma'am, you can share your experience ma'am. குட் ஈவினிங். நான் என் பேர் ஜெயலக்ஷ்மி. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் 20 years வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது 5 years தான் தனியாக ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். டே கேர் மாதிரி தான் ஆரம்பித்தேன். அதுவே வந்து இப்போது இந்த ப்ரொஃபினாவில் ஜாயின் பண்ணக்கப்புறமா எனக்கு ஐடியாவே இல்லை இந்த மாதிரி பெருசாக ஒரு பெரிய லெவலுக்கு வந்து நம்ம ஸ்கூல் வந்து ஒரு அப்ரூவல் வாங்கி நம்ம பண்ணணுங்கிறது எனக்கு ஐடியாவே இல்லை. நம்ம இப்படி சின்னதாகவே இருந்துட்டு போயிடலாம், எனக்கு தேவையான இன்கம் இதில் வருது, கொஞ்சம்னாலும் பரவாயில்ல இப்படி இருந்துட்டு போகலான் தான் நினச்சேன். ஆனால் திடீர்னு ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு ப்ரொஃபினால வந்து இது பண்ணாங்க. நான் வந்து அதில் ஜாயின் பண்ணேன். மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஆன்லைன் கிளாஸ் தான். ஆன்லைன் கிளாஸ்னாலுமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் இந்து மேம், பிருந்தா மேம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எப்போ எந்த டைம்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எப்போ டவுட்ஸ் இருந்தாலுமே அவங்க எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால ஆன்லைன் கிளாஸுங்கிறதே எனக்கு ஒரு பயம் இல்லாமல் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போது பெரிய லெவலுக்கு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் சின்ன ஸ்கூலாக நடத்திட்டு இருந்தேன். அந்த பிளேஸே மாற்றி இப்போ பெரியசாக ஒரு இடத்துல வந்து நான் ஸ்கூல் மாற்றிருக்கேன். முத்துராஜ் சார் அவர்கிட்டேருந்து வந்து இப்போ ஃப்ரான்ச்சைஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் ஸ்கூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எதுவுமே எனக்கு தெரியாது, நம்ம வந்து எந்த அளவுக்கு அட்வைஸ்மெண்ட் கொடுத்தா நம்ம இந்த ஸ்கூல் வந்து பெருசு பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் சார் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே எனக்கு அங்கேருந்து நல்லா சப்போர்ட் கிடச்சிருக்கு. நம்ம இந்த காலேஜில் ஜாயின் பண்ணாலுமே
முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு பிளே ஸ்கூல், ஒரு ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணணுங்கிறது கிடையாது, இன்னொருத்தவங்கிட்ட கீழே வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது. நம்ம தனியாக ஒரு பிளே ஸ்கூலே ரன் பண்ணிக்கலாம். ஹாஃப் டே நம்ம ஸ்கூல் வச்சாலுமே இன்கம் வந்து பெருசாக வர மாதிரி தனியாகவே ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிக்கலாம். அதனால் தாராளமாக நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Thank you, ma'am. Jaya ma'am, thank you so much. Now Deepthi will continue. Kindly everyone, sorry for the interruption. Because of some network issue, I have lagged out. We'll start fresh. Ma'am, can you please move to the first slide? I will share your screen. You can explain. Yeah, okay, ma'am. Okay. எல்லாருக்குமே வந்து டீச்சிங் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் வந்து எல்லாத்துக்குமே அந்த ட்ரீம் வந்து வந்துராது. பேஷனேட்டா வந்து எல்லா விஷயத்தையுமே, ஏன்னா டீச்சிங் ஃபீல்டுன்னு வந்துட்டோம் அப்படின்னா we can't earn a lot, but we can earn a lot of peace. ஏன்னா நம்ம ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம், ஃபியூச்சர் லீடர்ஸா அவங்கள நம்ம வந்து ஷேப் பண்றோம் அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே அந்த தாட் வந்துராது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஷேப் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சர் டீச்சர்ஸா வந்து ப்ரொஃபினா மாண்டெசரி இன்ஸ்டிடியூட் வந்து ஒருத்தரையுமே ஷேப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எங்களோட கோயம்புத்தூர் பிரான்ச்சை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெபினார் நாங்க கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். மேம், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஜஸ்ட் ஒரு 3 பேர் வச்சுதான் நாங்க வந்து இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 3 பேர் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க கிட்ட வந்து ப்ரீ ஸ்கூல் வச்சிருக்கேன்னு ஒரு ஜெயா மேம் பேசினாங்க இல்லையா, ஸோ அவங்க மூலமா தான் இவங்க 3 பேருமே வந்தாங்க. எப்படின்னா அவங்களுக்குள்ளயும் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 இயர்ஸ் வந்து பேக், அவங்க எஜுகேஷன் முடிச்சு 16 இயர்ஸ் ஒரு லேக் இருந்துச்சு. அவங்க உள்ள வரும்போதே ரொம்ப தயங்கினாங்க, நம்ம எப்படி இது வந்து ஃபாலோ பண்ணிடுவோமா, இதுல இருந்து நம்ம ஃபெசிலிட்டேட் ஆகி ஃப்ரண்ட்ல வந்துருவோமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துல வந்து அவங்க யோசிச்சாங்க. பட் ஒன்ஸ் உள்ள வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணோடனே அவங்க வெளில போகும்போது எங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் மேட் இட் மேம், எங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு, எங்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு, வி ஹாவ் சம் கான்ஃபிடன்ஸ் தட் வி கேன் கிரியேட் சம்திங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. இதுல இந்த ஃபர்ஸ்டா உட்கார்ந்துருக்க லேடி பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 6.5 months பிரெக்னெண்டா இருந்தாங்க. ஸோ நவ் ஷீஸ் 8 months. பட் இன்னுமே நம்ம கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் வராங்க, எந்துவா எல்லா ப்ரோக்ராம்லயும் கலந்துக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதுக்கேற்ற சப்போர்ட் நம்மளும் இன்ஸ்டிடியூட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லா விஷயங்களுமே வந்து எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்லயுமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம எடுக்கிறோம், நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனையும் நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இல்லையா. ஸோ எவ்ரிதிங் வி ஆர் கிவிங் ஹியர். மேம், நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்களோட 4th ஸ்டூடெண்ட், இவங்க தான் எங்களோட 4th ஸ்டூடெண்ட். ஸோ இவங்க எப்படி வந்தாங்க பாத்தீங்க அப்படின்னா, ஷீ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் 12th standard. அவங்க 12th standard முடிச்சோடனே பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சிச்சுவேஷன் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்களோட ஒய்ஃப்க்கு கொடுக்கணும், ஷி ஷுட் நாட் பி பிளென்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய விஷயம் வந்து கத்துக்கணும், அவங்கள வந்து என்ன மேம் பண்றது அப்படின்னு. இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, இந்த மேம் நான் வந்து அட்மிஷன் அன்னைக்கு மட்டும்தான் பார்த்தேனே தவிர என்கொயரிஸ் ஃபுல்லா எங்களோட ஹஸ்பண்ட் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கொயரிஸ் ஃபுல்லாமே இவங்க ஹஸ்பண்ட் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு டீப்பா வந்து எல்லா விஷயத்தையும் பத்தி வந்து டீடைல்டா வந்து கேட்டிருந்தாரு. மேம், இந்த மாதிரி என்னோட வைஃப் ரொம்ப டம்பா இருக்காங்க, அவங்க வெளியே வரணும், நான் நிறைய விஷயம் அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து வெளில கேக்குறாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அவங்க வந்து அதே மாதிரி சொன்ன மாதிரி he brought his wife and she had been joined our Profina Montessori Institute. Now she is enjoying Profina's classes. Ma'am, next slide. Okay, celebrating Vinayagar Chaturthi. நாங்க எல்லாருமே வந்து ஜஸ்ட் 4 பேர் தான் இருந்தோம். இங்க வந்து ஆல்ரெடி இந்து மேம் சொன்ன மாதிரி நாங்க எல்லா செலிப்ரேஷனுமே எதை பேஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயமே வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்போம்னா,
இந்த செலிப்ரேஷன்னா நீங்க ஸ்கூல்ல போய் பண்ணணும். ஸ்கூல்ல போய் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அந்த பிராக்டிக்கல் செஷனே நாங்க கொடுத்துருவோம். பிராக்டிக்கல் செஷன் கொடுக்கும்போது இன்னும் நீங்க வந்து ரொம்ப எந்துவா போய் ஒர்க் பண்றதுக்கும் இந்த இது எப்படி பண்ணணும், இந்த செலிப்ரேஷன் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது மேம் அப்படின்னு உங்க ஹையர் ப்ரொஃபஷன்ஸ் கிட்ட நீங்க சொல்ல தேவையில்லை. பிகாஸ் எல்லா ட்ரைனிங்குமே ஒரு ஈவனா செலிப்ரேஷன் கூட எப்படி எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கூட த்ரூ செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவ் மோட்ல நாங்க உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கோம். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஓகே, இவங்க எங்களோட ஆஃப்டர்நூன் பேட்ச் ஸ்டூடெண்ட். இவங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து ஒரு பிளே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர்நூன் பேட்ச்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டது, ஆஃப்டர்நூன் டைம் வந்தா எனக்கு நீங்க கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. மேம் சொன்ன மாதிரி we have two kind of batches. one is morning batch and the other one is afternoon batch. ஆஃப்டர்நூன் பேட்ச்ல வந்து இவங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க. now she's shining a lot because இங்க நம்ம என்னென்ன செலிப்ரேஷன் பண்றோமோ அதை அவங்க கொண்டு போய் அவங்களோட ப்ரீ ஸ்கூல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா அப்ளை பண்றாங்க. ஸோ அப்ளை பண்றது மூலமா அவங்க போத் பிராக்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் லைஃப் ரெண்டுமே கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப க்ரோ ஆயிட்டே இருந்துச்சு. கவிதா மேம் இவங்க எங்களோட நெக்ஸ்ட் நியூ ஜாயினி. ஒன்ஸ் இவங்க வந்தோடனே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துருச்சு. பிகாஸ் இவங்க எல்லாமே ஜாயின் பண்ணது வந்து வித்தின் அ மந்த்க்குள்ள எனக்கு இது எல்லாமே வந்து எங்களுக்கு ப்ராசஸ் ஆச்சு. இது ப்ராசஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் நாங்க பிலீவ் பண்றது எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க கொடுத்த கைண்ட் ஆஃப் டீச்சிங் அண்ட் வே ஆஃப் சப்போர்ட் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப ப்ரௌடா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு மந்த்துக்குள்ளே நாங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்றதுங்கிறது எல்லா இன்ஸ்டியூட்லயும் எல்லா ஸ்டார்ட் அப் நியூ பிரான்ச்சஸ்லயும் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஆனா நாங்க இங்க வந்து எங்களோட டீச்சிங் வே ஆஃப் டீச்சிங் மெத்தட்ல வந்து இதை வந்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது வந்து we feel so proud of that. And this is Green Day celebration. Green Day celebration மேம் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கெட் ரெடி கிட்ஸ் அப்படிங்கிற ஸ்கூல் வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கூட. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து தியரட்டிக்கலா மட்டும் போகாம போத் பிராக்டிக்கல் அண்ட் தியரியா போகும். எப்படின்னா இப்போ கிரீன் டே செலிப்ரேஷன் நம்ம கிரீனுங்கிற கலரை வந்து ஒரு கிட்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கூல்ல போய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்க பிளைனா நிக்க கூடாது இல்லையா? வாட் இஸ் கிரீன் டே செலிப்ரேஷன், வாட் மெட்டீரியல்ஸ் ஆர் வி கோயிங் டு மேக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ள வரும். ஸோ அதை எல்லாமே உடச்சேறதுக்கு வி ஆர் டீச்சிங் எவ்ரி செலிப்ரேஷன் அண்ட் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் தட் செலிப்ரேஷன் எல்லாமே நாங்க இங்க உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் நமக்கு செலிப்ரேஷன் அப்படின்னாலே வில் மூவ் டு கெட் ரெடி கிட்ஸ் ஸ்கூல் அண்ட் வில் செலிப்ரேட் டுகெதர் த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நீங்க இது வந்து எங்களோட ஓணம் செலிப்ரேஷன். இந்த ஓணம் செலிப்ரேஷனை நாங்க கிட்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லா ஃபங்க்ஷனுமே கிட்ஸ் கூட சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து இங்க படிக்கும் போதே வந்து ஒரு டீச்சரா ஷைன் ஆகணும் அப்படிங்கறதுனாலதான். இப்ப நீங்க அங்க படிச்சுட்டே இருப்பீங்க நீங்க, ஆனா உங்களுக்கு நாங்க கொடுக்குற ரோலே என்னன்னா ஃபியூச்சர் டீச்சர் அப்படிங்கறதுதான். ஃபியூச்சர்ல நீங்க ஒரு டீச்சரா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எப்படி நீங்க இருப்பீங்க அப்படிங்கறத ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு ட்ரையல் மாதிரி நாங்க we are giving at Get Ready Kids School. நெக்ஸ்ட் இது வந்து எங்களோட விஜயதசமி செலிப்ரேஷன். விஜயதசமி செலிப்ரேஷன் வந்து ரொம்ப இன்க்ரெடிபிளான செலிப்ரேஷன். அந்த டைம்ல தான் நாங்க என்ன பண்ணியிருந்தோம்னா எங்களோட மாண்டசரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அங்க வந்து பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க வந்து மாண்டசரியோட இம்பார்ட்டன்ஸை வந்து டீச் பண்ணியிருந்தோம். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரொம்ப நாங்க நினைச்சதை விடவே ஒரு பெரிய பொட்டென்ஷியல் சக்சஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் நான் இது வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே சொல்லணும், இங்க இருக்க எல்லாருக்குமே நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ரொஃபினால வந்து ஏஜ் லிமிட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இந்த பக்கம் உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா 52 ஏஜ் அவங்களுக்கு, இந்த பக்கம் இருக்க பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 22 ஏஜ் ஆகுது. ஸோ ரெண்டு பேரோடையுமே கம்பேர் பண்ணும்போது 52ல இருக்கவங்க வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, மேம் இது என்னால பண்ண முடியுமா, என்னால ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா, என்னால படிக்க முடியுமா, அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டாங்க. அது எல்லாத்தையுமே நாங்க பிரேக் பண்ணி இப்போ ஷீஸ் ரைட்டிங் ஹர் டெஸ்ட் எல்லாமே ஷீஸ் டூயிங் ஹர் ஆக்டிவிட்டி எல்லாமே எந்துவா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல இந்த தயக்கம் இப்ப இருக்கான்னு கேட்டாடணும். அதே மாதிரி ரைட்ல இருக்க பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா மேம் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு நான் நிறையவே வந்து
கம்பேர் பண்ணும்போது நாங்க வந்து ரொம்ப லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து அவங்க நமக்கு கொடுத்த ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையுமே மாத்திட்டீங்க, எங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்ல வந்து நாங்க வந்து கிளே கார்னிவல் நடத்தினோம். அதாவது டஃப் கார்னிவல்ல கிட்ஸ்க்கு வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து both teachers and children benefit ஆகிற வகையில we have conducted that. And next இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 3 பேர்ல ஸ்டார்ட் பண்ணது. எங்களோட சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்ல நாங்க இவ்ளோ பேர் இருந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா பண்ணோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஆக்டிவிட்டிஸ், இது வந்து ஃபைன் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்காக நீங்க போய் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே we are training here right now. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நெக்ஸ்ட் வர எல்லாமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட்டிவா ஃபைன் மோட்டார் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்காக பண்ண ஆக்டிவிட்டிஸ். நான் வந்து இதை கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எம்பவர் பண்ணது எங்களோட ட்ரூ growthக்கான பவரா இருந்திருக்கு. திஸ் இஸ் our first day of our journey and this is our current day of our journey. Currently we are having 12+ students in online and 7+ students 12+ students in offline and 7+ students in online. சக்சஸ்ஃபுல்லா எங்க ஜேர்னி ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் இந்த இதுல இந்த வெபினார்ல வந்து அட்டென்ட் பண்ற ஃபர்தரா இருக்கக்கூடிய எங்களோட ஃபியூச்சர் ஜேர்னில ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனிமேலும் வெயிட் பண்ணாதீங்க, எங்களோட ஜேர்னில ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நிறைய பொட்டென்ஷியல் அன்லீஷ் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. I just welcome everyone to join at Profina Montessori Institute. Thank you for giving me this opportunity, ma'am. Thank you. Thank you, Deepthi. Okay. Thank you so much for spending your valuable time